இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ராஜேஸ்வரன். இன்றைய நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னர் முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு போயிருக்காரு. அங்கு போயிட்டு 73,000 குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைகளை வழங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வியாசர்பாடி மின்சார பணிமனையும் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள்ட்ட கலந்துரையாடி அவர்களோட குறைகள் என்ன அப்படின்னு கேட்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம புதிதாக திறக்கப்பட உள்ள எம்எல்ஏ அலுவலகத்தையும் அவர் திறந்து வைக்க இருக்கிறாரு. முதலமைச்சர் செல்லும் இடங்களில் தாவேக்க தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்காங்க. கைகளை அசைத்தும் மலர் தூவியும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு அளித்திருக்கிறாங்க. தாவேக்க கட்சி கொடுத்த அழுத்தம் காரணமாக அந்த கட்சியில இணையணும், தன்னோட சொந்த விருப்பத்தாலையும் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த விருப்பத்தாலையும் தான் அந்த கட்சியில இணைந்திருக்கிறதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட முன்னாள் நிர்வாகியுமான எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் அன்னைக்கு நாங்க சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்ப உடுமலை ராதாகிருஷ்ணன் போனாரு, நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனாரு, கடம்பூர் ராஜன் அவங்க எல்லாம் போனாங்க. அவங்களே என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்க கிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்க என்ன மாதிரி அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்றாங்க. அதை வச்சு ஏதோ இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க, பார்த்தேன் நான். தமிழ்நாட்டில் பசுக்கள் மற்றும் கன்றுகளை வெட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு சென்னையில பசுக்கள் மற்றும் கன்றுகளை வெட்ட தடை விதிச்சிருந்தாங்க. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. இதனை விசாரித்த நீதிபதிகள் பசுக்கள் மற்றும் கன்றுகளை வெட்டுவதற்கான தடையை நீக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் பக்ரீத் மற்றும் பல்வேறு பண்டிகையின் போது பசுக்கள் மற்றும் கன்றுகளை வெட்டுவதற்கான தடை நீக்கப்பட்டிருக்கு. கடல் மட்ட உயர்வு காரணமாக 2100ஆம் ஆண்டிற்குள் சென்னையில பல பகுதிகள் நீரில் மூழ்கக்கூடும்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது மூலம் என்ன நடக்குதுன்னா, எல்னினோ ஆய்வு இருக்கு இல்லையா, எல்னினோ மூலமா கடல் மட்டத்தோட நீர் வெப்பமாகுது. அது மட்டும் இல்லாம இது கடலோர பகுதிகளில் வாழும் மக்களை பெருத்த பாதிப்பை ஏற்படுத்த இருக்கு. அது என்ன நடக்கும்னா, கடலோர பகுதிகளில் வாழும் மக்களோட இடங்களை நிலப்பரப்பு குறைஞ்சு நீர்பரப்பு அதிகமாகுது. இதனால 2100ஆம் ஆண்டுக்குள் சென்னையிலோட கடலோர பகுதிகள் முற்றிலுமாக அழிந்துவிடும்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகி இருக்கிறார். 18 வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளராக இருந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் தலைமையில 5 IPL கோப்பைகள் மட்டுமில்லாம சாம்பியன்ஸ் டிராஃபி உள்ளிட்ட பல கோப்பைகளையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்கு. சென்னை அணியோட தொடர் வெற்றிக்கு அவர் தான் முக்கிய காரணம் என்பது மிகையாகாது. அந்த வகையில கடந்த சில IPL தொடர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நினைச்ச இடத்துக்கு போக முடியாததுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாம அனைத்து தரப்பிடமே ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த இடத்துக்கு போகலங்கிற வருத்தம் இருந்துச்சு. இந்த நிலையில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதா தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட பயணம் எனக்கு எப்போதுமே மனசுல இருக்கும், என் இதயத்துல எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயணம் எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஸ்வரன்.